சலங்கை ஒளி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாரதா ககன் கிட்ட வந்து பேசுறாங்க. ககன் வீட்டுக்கு வந்ததுமே, ககன் உனக்கும் பூமிக்கும் நிச்சயம்தான் ஆயிருக்கே தவிர கல்யாணம் ஆகலை, அதனால கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அடிக்கடி அந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது, இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்ல, உடனே ககன் ரொம்ப கோவமா, பூமி உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பேசினாலாம், ஏதாவது சொன்னாலா, நான் அடிக்க போனேன்னு சொன்னாலா, அடிச்சேன்னு சொன்னாலா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்குறாரு. திரும்பவும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வரவிடாம கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னாலாம் அப்படின்னு சொன்ன உடனே பூரணி கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் பூமியை அடிக்க போனீங்களாம், நீங்கள் பூமியை அடிச்சிங்களா என்ன, உண்மையாக என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பூரணி கேட்குறாங்க. அப்போதான் ககன் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்காங்க, அது அந்த சரத்சந்திரா தான். அதே மாதிரி எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுன்னு பார்த்தா அது அந்த கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு சொல்ல, இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, பூமிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்படி தெரிஞ்சிருந்தோம் அந்த கிருஷ்ண பிரசாத் கையால் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும், கல்யாண பத்திரிக்கையில் அவரோட பேர் இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னான், எனக்கு கோபம் வராதா, அதனால தான் அவளை நான் அடிக்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அடிக்காமல் கடைசி நிமிஷத்தில் நிறுத்திட்டேன் தெரியுமா அப்படின்னு ககன் ரொம்ப கோபமாக பேச, அப்போ பூரணி அதுதான் நான் காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தேவையில்லாமல் பூமியை வந்து கை ஓங்கியிருக்க கூடாது, இன்னைக்கு அடிக்க நினச்சவன் நாளைக்கு அடிச்சிருவானோ அப்படின்னு பூமி யோசிச்சா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, நான் யோசிக்காமல் எனக்கு பிடிக்காத விஷயத்த என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு பூமிக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. அவளோட மாமாவா கிருஷ்ண பிரசாத்தை பற்றி எவ்வளோ பெருமையாக வேணா அவள் வந்து சொல்லிக்கட்டும், ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் கூட எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி திரும்பவும் இன்னொரு முறை பேசினா, இந்த முறை அடிக்க தான் கை ஓங்கினேன், அடுத்த முறை உண்மையாகவே அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து பேசுகிறாங்க. உடனே சாரதா, ககன் பூமி எனக்கு ஃபோன்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, நீ சும்மா பூமியை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணாதம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு செர்ரி வந்து அங்கே வீட்டுக்கு போயிருப்பாரு, ககன் பேசினதெல்லாம் வந்து கேட்குறாரு, ககன் பண்ணது தப்பு அப்படின்னு புரிய வைக்கணுன்றதுக்காக அங்கே போயிருப்பாரு. இப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு மீரா வந்து இந்து கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து இந்த அளவுக்கு வேதனைப்பட்டு பேசுகிறேன், உனக்கு கொஞ்சமாவது புரியுதா, இந்த வீட்டில் எனக்கு யாருமே வந்து மதிப்பு கொடுக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. உடனே இந்து வந்துட்டு, அம்மா நீ தேவையில்லாமல் உன்னையே நீ குத்தம் சொல்லிக்கிற, உன்னோட வார்த்தைக்கு நான் பதில் சொன்னேன்னா கண்டிப்பாக நீ கஷ்டப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்ன மாதிரி இப்போது நான் அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு பிரித்து பார்க்க என்னால் முடியலம்மா அப்படின்னு சொன்னதுமே மீரா, ஐயோ இந்த அளவுக்கு உன்னை இவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, நல்ல மனசு யாரையும் மாற்றிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ககனண்ணா ரொம்ப நல்லவர், நம்மள மாதிரி அந்த வீடு இந்த வீடுலாம் அவர் நினைக்கிறது கிடையாது, அப்பாவை தவிர நாம் எல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு, அது தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாளும் அண்ணாவை வெறுத்துட்டேன், அவர் நம்ம அண்ணா, அவர் நம்ம வீட்டில் பிறந்தவர் இல்லைன்னா கூட நாம் வந்துட்டு எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறாரு, அண்ணாவோட நல்ல மனசு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அந்த வீடும் தான் பிறந்த வீடு மாதிரிம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு நாள் வந்தால் நீயும் கண்டிப்பாக அண்ணாவோட மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்பேன், அப்போ வந்துட்டு கண்டிப்பாக நீ அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீ அவரை பற்றி சொல்லுவோ பாரு அப்படின்னு சொல்ல, உடனே மீரா, என் உயிரே போனாலும் நான் அப்படியெல்லாம் வந்துட்டு என் வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வராது, அவனோட அம்மா வந்துட்டு உங்கள் அப்பாவை மயக்கினா, இப்போது அந்த ககன் உங்களை வந்து மயக்கியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் செர்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ககன் கிட்ட போய் பேசுகிறாங்க, இந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு மாமா வந்து சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே ககன் ஒரு மாதிரி ஆயிடுவார், நான் ஒரு கோபத்தில் வந்து கை ஓங்கினா அப்படின்றதுக்காக எனக்கு அப்பா தான் பிடிக்கும் அப்படின்னு அவள் சொல்லிட்டாளா, எங்கள் அப்பாக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு ககன் வந்து கேட்குறாங்க. அப்போ இத்தனை நாளும் என்னோட காதல் அவளுக்கு புரியலையா, இப்போ அடிக்க கை ஓங்கினன்றதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி வந்துட்டு சும்மா சொல்லியிருப்பாங்க, இந்த கல்யாணம் கேன்சல் ஆகிடுச்சு, நீ வந்து அடிக்க கை ஓங்கினதை வந்து அவள் வந்து மாமா கிட்ட சொல்லிட்டா பூமி வந்து, அதனால் அவர் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ககன் ஒரு நிமிஷம் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறமா வந்துட்டு செர்ரி வந்து சொல்கிறாரு, நான் சும்மா வந்து சொன்னேன், இது தெரிஞ்சதுக்கப்புறம்
இது வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாரும் போய் கேட்டப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ பூமி அதெல்லாம் மறைச்சிட்டு சின்ன ஒரு ரொமான்டிக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையை பூமி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியணும் தான் நான் இந்த கல்யாணம் நின்றுடுச்சு அப்படின்னு நான் போய் சொன்னேன். கல்யாணம் நின்றுடுச்சுனாலே உன் கண்ணில் இருந்து எப்படி வந்து கண்ணீர் வந்ததுன்னு நான் பார்த்தேன். அது உண்மையாக இருக்கும்போது அங்கே பூமியோட உயிரே போயிருக்கும். அவள் உன்னை வந்து அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணுறா. அப்படிப்பட்ட பூமியை வந்து நீ எப்படி அடிக்கிறதுக்கு போன, எப்படி உனக்கு அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏதோ அவளோட விருப்பத்தை அவள் சொல்லியிருக்கா, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவளை நீ வந்துட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னும் வந்துட்டு செர்ரி வந்துட்டு ககன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க பூமிக்கு நக்ஷத்ராக்கு அப்படின்னு. ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அது எல்லாத்தையும் வந்து டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு பூமியும் நக்ஷத்ராவையும் வந்து கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ககன் வந்து பூமியை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. இந்து பிந்து அப்படின்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க. சரத்சந்திராவையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நகைங்க வந்து இவங்களுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, எப்படியும் பூமியோட தங்கச்சி வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடாதுல்ல, கல்யாணத்துக்கு வரவங்களாம் வந்துட்டு யாரும் என்ன இவ்வளோ சாதாரணமாக இருக்கா அப்படின்னு நட்சத்திராவை பார்த்து நினைக்கக்கூடாதுல்ல, அதனால இது எல்லாமே நட்சத்திராக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த நகை எல்லாம் காமிக்கிறாங்க. இது எல்லாமே பூமி உனக்காக தான், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போது பிந்துவும் இந்துவும் என்ன கேட்குறாங்கன்னா அப்படின்னா எங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் நீங்கள் அவ்வளோ அன்பாக பறந்து வளர்ந்தவங்க உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு நகையை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வந்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே இந்துக்கும் பிந்துக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ பூமி என்ன சொல்கிறாங்கன்னா இதிலிருந்து நீங்கள் நகைங்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேணா பூமி, உனக்காக வாங்கினதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அதில் இன்னும் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, அப்போது பூமி வந்துட்டு அப்படி சொல்லாத இந்து, இது எல்லாமே வந்துட்டு நமக்காக தானே வாங்கியிருக்காங்க, சித்தி சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, அப்போது சரத்சந்திரா வந்து சொல்கிறாங்க அபூர்வா, பூமியை பார்த்தா எனக்கு வந்து சோபா சந்திரா ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்கள மாதிரியே இருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவளும் இப்படி தான் தன்னை விட தான் கூட இருக்கிறவங்கள தான் அவங்களோட சந்தோஷத்துக்காக எழுத வேணாலும் விட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூமியை வந்து பெருமையாக பேசுறதை கேட்க அபூர்வாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ககன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வராரு. பூமி கொஞ்சம் ரூம்குள்ளே வரியா, உங்கூட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதுமே சரத்சந்திராவுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. உடனே வந்துட்டு ககன் கிட்ட வந்து பூமி சொல்கிறாங்க, தனியாக பேசணும்னு சொன்னதுமே பூமி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களும் சித்தி அப்பா கூடலாம் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே ககன் பூமியோட காது கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, ரூமுக்குள்ளே வரியா, இல்லைன்னா ரூம்குள்ளே போய் உன்னை எப்படி நடத்தணும் அதே மாதிரி இங்கே எல்லாருக்கும் முன்னாடியே நான் நடத்தட்டுமா, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, உடனே பூமி ஐயோ இவ்வளோ முக்கியமான விஷயமா, அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க ரூமுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து உள்ள வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா ககன் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பூமி ரொம்ப கோவமாகவே இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ககன் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு, எப்படியாவது அந்த டான்ஸ் அகாடமியை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ககன் கிட்ட வந்து பூமி சொன்னதுனால ககன் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து கீழே போகிறாங்க. சரத்சந்திரா அபூர்வா அவங்களோட சித்தி எல்லாரும் அப்படி இருப்பாங்க. அவர் வந்து ககன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேப்பர் எடுத்து இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணு பூமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது, எதுக்காக இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கேட்க, இல்லை இந்த சொத்து எல்லாத்தையும் வந்துட்டு பூமி பேர் மேலே எப்படியும் பூமிக்கு தான் வரப்போகுது, அதாவது என்னோட அத்தை சோபா சந்திராவோட சொத்தெல்லாம் பூமிக்கு தான் வரும், ஆனால் வந்துட்டு பூமி பேரில் இருந்தால் அது பெரிய ஆபத்து, அதனால அந்த சொத்தெல்லாம் நான் என்னோட பேருக்கு மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன், அதனால அந்த சொத்தை வந்து நான் எழுதிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பூமி இதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ககன் வந்து சிக்னல் கொடுக்க பூமிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே பூமி அபூர்வாவோட சித்தி வந்து சொல்கிறாங்கம்மா பார்த்து யோசிச்சு பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சீக்கிரம் கையெழுத்து போடு, இந்த சொத்தெல்லாம் வந்து என்னோட பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்ல சரத்சந்திரா ரொம்ப கோவத்தோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பூமி வந்து சொல்கிறாங்க, ஐயோ இந்த சொத்தெல்லாம் நான் வேணும்னு கேட்டது எதுக்காக, என்னோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக தான், அந்த டான்ஸ் அகாடமியை ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே
இது கேட்டு சரத்சந்திரா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டான்ஸ் அகாடமியை நானே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி, நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீ பண்ணுமா, அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சரத்சந்திரா வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு பூமி ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சரத்சந்திரா மூலமாகவே அந்த டான்ஸ் அகாடமியை ஆரம்பிக்க போகிறோன்னு பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதும். ககனோட பிளானும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. பூமியும் ககனை வந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் அபூர்வா அவங்க சித்தி முன்னாடியே வந்து ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அபூர்வாவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.